இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ சிப்காட்டு தேவை, ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, ஏற்கனவே இருக்க சிப்காட்டுக்கு எவ்வளோ நிலம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த நிலத்தில் எவ்வளோ பயன்படுத்திருக்கீங்க, புதிதாக நிலம் உண்மையிலே தேவையா, இது குறித்தான ஒரு ஆய்வு வேணும்ல. ஏற்கனவே சிப்காட்டுக்காக எடுக்கப்பட்ட நிலங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் நிறையா இருக்குது. ஸ்மால் ஸ்கேல்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்க வந்து செயல்படுறது அதிகமாக நின்று போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பெருசாக சப்சிடி கிடைக்கல. அப்போ நீங்கள் யாருக்கு பெருநிறுவனங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா கூட புரிஞ்சிக்க முடியுது. அவங்க பெரிய அளவுக்கு இங்கே வளர்வதற்கான எந்த பெரிய அளவுக்கு திட்டங்கள் இல்லை. அப்போ அவர்களை வந்து நீங்கள் அவங்க திண்டுக்கலுக்கு வர ரெடியாக இருப்பாங்க, அவங்க வந்து விருதுநகருக்கு வரக்கு ரெடியாக இருப்பாங்க, அவங்க ராமநாதபுரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி அப்படிங்கிறது வரும். ஆனால் பெருநிறுவனங்கள் வரும்போது அப்படி இல்லை. அவங்களுக்கு போர்ட் வேணும், ஏர்போர்ட் வேணும். அப்போ அவங்க அந்த ரீஜன் கேட்குறாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு நன்மை செய்திருக்கிறது? உண்மையிலே எல்லாருக்குமான நன்மை செய்திருக்கிறதா? வாருங்கள், இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம், இம்மண்ணின் நலம் மீட்போம். கோஆப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம், சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோஆப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்.